ஹாய், இன்னைக்கு வந்து ஒரு டைடி அப் வீடியோ தான் காட்ட போகிறேன். ஆக்சுவலி வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டு போயிருந்தாங்க. ஸோ வீடு ரொம்ப மெஸ்ஸி ஆகிடுச்சு. வெளியில் போயிட்டு வந்துட்டு இருந்ததுனால எதையும் கரெக்டாக எடுத்து வைக்க முடியல. அது பார்த்தாதுன்னு குழந்த வர எல்லாத்தையும் கழிச்சு போட ஆரம்பிச்சிட்டா. வெளியில் போயிருந்தோம் அவங்க கூட. ஸோ நாங்கள் வெளியில் போய் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். ஆஸ் அ மினிமலிஸ்ட்டாக பர்ச்சேசிங்கிறது ரொம்ப கஷ்டமான டாஸ்க் தான். நம்ம எவ்வளோ தான் டீக்ளட்டர் பண்ணாலும் நமக்கு பொருட்கள் வந்துட்டு சேர்ந்துட்டே இருக்கும். அதனால தான் நான் டீக்ளட்டர் பண்ணிகிட்டே இருக்கிறது பண்ண இன்னும் வந்துட்டே இருக்குது. திங்ஸ் திரும்பியும் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்குது. ஒரு விஷயம் சொல்லுவாங்க, த வேர்ல்ட் ப்ராஃபிட்ஸ் ஃப்ரம் அவர் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லிட்டு. எவ்வளோக்கு எவ்வளோ டிஸ்சாட்டிஸ்ஃபை ஆகுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ திங்ஸ் வாங்குவோம். கண்டிப்பாக வாங்கிட்டே தான் இருப்போம். வேர்ல்டில் ப்ராஃபிட்டபிள் பர்சன்ஸ் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மேக்ஸிமம் நம்மளோட டிஸ்சாட்டிஸ்ஃபையால் நம்ம வாங்கிட்டு இருக்க ப்ராடக்ட்டை வச்சு மேலே வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெஸ் ஷாப்புங்க, பிராண்டட் ட்ரெஸ் ஷாப்ஸ், அது இல்லாமல் சூப்பர் மார்க்கெட்ஸ், பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டிமார்ட், ஸ்பேர் மாதிரி நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ் வந்துட்டு நிறைய வந்துடுச்சு. அவங்க நம்ம என்ன தான் ஷாப் ஓப்பன் பண்ணியிருந்தா கூட அந்த ஷாப்க்கு நம்ம போக ரெடியாக இருக்கும். போதுமான பொருட்கள் இருந்தால் கூட கிங்க்கு வாங்குற ஐட்டம்ஸ்ன்ட்டு இல்லாமல் சும்மாவே டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வாங்குறதுன்னு சொல்லிட்டு நிறைய ஐட்டம்ஸ் அன்வான்டாக வாங்கிட்டு இருப்போம். அதே மாதிரி தான் ட்ரெஸ்ஸுங்களும் நிறைய வாங்கிட்டு இருப்போம். நமக்கு இருக்கிறதே போதும், செஞ்சிருக்காது, பழசாகி இருக்காது, ஒரு ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கும், பட் கலெக்ஷன் இல்லை. டெய்லி காலையில் ஏஞ்சி ஆஃபீஸ் போகிறதுக்காக கிளம்பும்போது பீரோ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு போட்ட ட்ரெஸ்ஸுங்களே ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். எது போடணுன்றதே நமக்கு தோணாது. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 30 ட்ரெஸ் கிட்ட இருக்கும். அப்படி இருந்துமே நம்மளால நமக்கு எது போடணும்னு சொல்லிட்டு அவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகும். இது எல்லாமே டீக்ளட்டரிங் பண்ணாததுனால தான். எனக்கு இந்த மாதிரி நிறைய தடவை நடந்திருக்கு. என்கிட்டயும் நிறைய ட்ரெஸ் இருந்துச்சு. 30 to 40 ட்ரெஸ் இருந்திருக்கும் அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா கூட. பட் நான் ரிப்பீட்டடாக ஒரு 5-6 ட்ரெஸ்ஸு தான் போட்டுட்டு போவேன். இந்த வீக் தான் போட்டுட்டு போயிருப்பேன். 30 ட்ரெஸ்ஸுன்றப்போ 30 டேஸ்க்கும் நம்மளால போட்டு போக முடியும். ஆனால் நம்ம அப்படி போட மாட்டோம். ஏதாவது ஒரு ஃபால்ட் அதில் இருக்கும். அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், கொஞ்சம் டைட்டாக இருக்கும், இல்லைனா ரொம்ப லூஸாக இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். அதை கரெக்ட் பண்ணாமல் கூட நம்ம அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருப்போம். யாருக்கும் கொடுக்கறதுக்கும் மனசு வராமல் வச்சுருந்துருப்போம். நம்ம போடுவோம் அப்படின்னு நம்மளே நினச்சிட்டு. அதே மாதிரி தான் சொல்ல போனால் மொபைல்ஸ் வந்துட்டு நம்ம நல்லா தான் இருக்கும், நல்லா தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். நமக்கு அது பர்ஃபெக்டாக ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்கும். பட் சடனாக ஒரு நியூ மாடல் மொபைல் வந்த உடனே அது நமக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன தோண ஆரம்பிச்சிடும், இந்த மொபைல் வாங்கணும் நெக்ஸ்ட்டு, இது போயிடுச்சு, இது சரி கிடையாது, டிஸ்பிளே லைட்டாக உடஞ்சிருக்கு, அந்த மாதிரிலாம் நமக்கு தோண ஆரம்பிச்சிடும். பெஸ்ட்டு மார்க்கெட்டிங் ட்ரிக்ஸ் வந்துட்டு அட்வர்டைஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா நமக்கு ஒரு இன்செக்யூரிட்டி க்ரியேட் ஆகுது. அந்த ஆட்ஸை பார்க்குறப்போ ஓகே கிட்டேயும் இந்த பிரச்சனை இருக்குதுல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேர்னஸ் க்ரீம்லேருந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான். இது எல்லாத்தையும் வந்து காட்டும் போதே அவங்க எப்படி காட்டுவாங்கன்னா, ஒரு டல்லான ஸ்க்ரீன், அப்புறம் பார்த்தா பிரைட் ஆகிடும், பிம்பிள் இருக்கிற மார்க்கு, அதுக்கப்புறம் போட்டால் பார்த்தா போயிடும். பட் எல்லா தடவையும் எல்லாமே ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. ஆனால் எல்லா ஆட்ஸுமே வந்துட்டு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிற மாதிரி நமக்கு ஷோ பண்ணுவாங்க. அதுதான் அவங்களோட மார்க்கெட்டிங் ட்ரிக்ஸ். அது தெரியாமல் தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். முன்னாடியெல்லாம் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட தான் கம்பேர் பண்ணிக்குவோம். ஏதாவது வாங்கணும், இல்லை அவங்க லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அது மாதிரி மாறணும் அப்படின்னு நினச்சா கூட அவங்க கூட தான் நம்ம கம்பேர் பண்ணிக்குவோம். அப்படின்றப்போ நமக்கு அவ்வளோ பெரிய கம்பேரிசன் இருக்காது. சிமிலராக தான் இருப்போம். 2 பேரும் ஒரே லெவலில் தான் இருப்போம். கொஞ்சம் பணக்காரங்களா, கொஞ்சம் எடையா, இந்த மாதிரி தான் இருக்க வாய்ப்பு இருக்கே தவிர ரொம்ப நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவுக்கு சினிமாஸில் வர மாதிரி எல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. பட் இப்போல்லாம் நம்ம லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேருங்க கூட கம்பேர் பண்ணி காஸ் ஆஃப் மொபைல் ஃபோன்ஸ் அது இருக்கிறதுனால என்ன பண்ணுறோன்னா அவங்கள மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்டைலும் இருக்கணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. அவங்க வெக்கேஷன்ஸ்க்கு போகிறாங்கன்னா நம்மளும் போகணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. நம்மக்கிட்ட அமௌண்ட் இருக்காது, பட் ஆனால் அவங்க போகிறாங்க, அவங்களால மட்டும் எப்படி முடியுதுன்னு சொல்லிட்டு நம்மளும் அதே மாதிரி போகணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ட்ரெண்ட்ஸ் ஆர் டிசைன் டு எக்ஸ்பைர்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் ட்ரெண்ட்ஸ் வந்துட்டு உருவாகிறதே எக்ஸ்பைரி ஆகிறதுக்காக தான். ட்ரெண்ட்ஸ் வந்துட்டு கிரியேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஃபேஷன் கிளாத்ஸ், ஃபேஷன் ஐட்டம்ஸ்லேருந்து, டெக்னாலஜிஸ்லேருந்து எல்லாமே கிரியேட் ஆகிறதுக்கு ரீசன் அது எக்ஸ்பைர் ஆகிறதுக்கு தான். திருப்பி புதுசாக வந்துட்டு கிரியேட் ஆகும். நம்ம கன்சியூம் பண்ணிகிட்டே இருப்போம். எப்போ பீப்புள்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுறோமோ அப்போல்லாம் பிஸ்னஸ் ரன் ஆகாது. ஏன்னா கன்சியூம் பண்ணிகிட்டே இருந்தால் தான் எல்லா பிஸ்னஸுமே ரன் ஆகும். அது எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அந்த டைமில் பிஸ்னஸ் ரன் ஆகிறது கம்மியாயிடும். அதனால தான் எப்பயுமே நம்ம கன்சியூமர்ஸாகவே இருக்கணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. எப்பயுமே நம்ம என்ன யோசிப்போம், ஒரு நல்ல ஸ்டேஜ்க்கு போகிற வரைக்கும் நம்ம ஓடி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். ஒரு வேலை ஃப்யூச்சரில் அந்த ஸ்டேஜ்க்கு ரீச் ஆகிட்டோம்னா அந்த ஸ்டேஜை வந்து கக்க வச்சுக்கிறதுக்காக திரும்பியும் நம்ம ஓடி தான் ஆகணும். அப்பயுமே அது ஸ்டாப் ஆக போகிறதில்ல. ஒரு வேளை நம்ம ஸ்டாப் பண்ணோம்னா அந்த ஸ்டேஜ்லேருந்து திரும்பியும் நம்ம டவுன் தான் ஆகும். அதையே இருக்கிறத வச்சு வாழ பழகிக்க கூடாதுன்ட்டு தான் நான் யோசிக்கிறேன். எல்லாரோட தாட்ஸும் எல்லாரோட மைண்ட் செட்டும் ஒரே மாதிரி இருக்காது. நான் என்னோட மைண்ட் செட்டும் என்னோட தாட்ஸை தான் வந்து நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இதனால் யாரும் அஃபெண்ட் ஆகிக்காதீங்க. இப்போல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா, அமைதியாக இருக்கணும்னு நினச்சோம்னா அது அன்கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சு. ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் லோட் ஆகுது, இல்லை வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ அப்படின்றப்போ நம்மளால அந்த ஃபியூ செகண்ட்ஸ் சைலண்ட்டாக இருக்க முடியல, இரிட்டேட் ஆகுறோம். போதும்னு நினைக்கிற ஒரு இடத்துலையும்
இருந்தாலும் நல்ல ஃபீலிங் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க மறந்துட்டோம். அதுவுமே ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். எப்பயுமே வேணும் வேணும்னு சொல்லிட்டு நம்ம நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க இடத்துல நமக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தோம்னா அந்த ஃபீல் வந்துட்டு அது வேற மாதிரி தான் இருக்கும். நானுமே இதுக்கு முன்னாடி அதே மாதிரி தான் இருந்தேன். பத்தலை, எது எடுத்தாலும் பத்தலை, நம்ம லோவாக இருக்கும், இந்த மாதிரி இன்செக்யூராக தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம இன்னும் மேலே வரணும், இன்னும் நிறைய விஷயங்கள் செய்யறதுக்கு இருக்குது, நமக்கு பத்தலை, டைம் இல்லை, நம்ம சீக்கிரம் நல்ல ஸ்டேஜ்க்கு ரீச் ஆகணும் அப்படின்றதுலேருந்து நிறைய விஷயங்கள் என்றைக்குமே நான் நெக்ஸ்ட்னு தான் யோசிச்சிருக்கேன். எப்போ வந்து இந்த மினிமலிசம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு விஷயத்துலையும் போதும், இது நமக்கு போதும், இதுக்கு மேலே வந்துச்சுன்னா நம்ம ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகும்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிடும். டு பி ஃப்ராங்க், அன்னிலேருந்து வெளியில் போகிறதையே ஸ்டாப் பண்ணிட்டேன் சொல்லணும்னா. ஏன்னா குழந்தைங்களை எடுத்துகிட்டு வெளியில் போனோம்னா அழுவாங்க, கஷ்டமாக இருக்குன்றதுனாலே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆனாலே வீட்டில் இருந்தால் ஸ்ட்ரெஸ் ஆகும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் போயிட்டு வெளியில் போனால் தான் ஹாப்பினஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்த இடத்துல வீட்லேயே ஹாப்பினஸ் இருக்குன்றதை வந்துட்டு நான் ரியலைஸ் பண்ணேன். அதனால் நான் சுத்தமாக வெளியிலேயே போக மாட்டேன்றது மட்டும் அர்த்தம் கிடையாது. நானும் வெளியில் போவேன். ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்திருந்தாங்க அப்படின்னா அந்த டைமில் நானும் வெளியில் போவேன், கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். முன்னாடியெல்லாம் 2 டேஸ்க்கு ஒன்ஸ் 3 டேஸ்க்கு ஒன்ஸ்னு சொல்லிட்டு வெளியில் கண்டிப்பாக போயிட்டு ஒரு டீயாவது குடிச்சிட்டு வருவோம். இப்போல்லாம் அது ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிவிட்டு வீக்லி ஒன்ஸ் இல்லைனா 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ்ன்னு சொல்லிட்டு தான் போகிறது. அந்த மாதிரி 10 டேஸ்க்கு ஒன்ஸ், வீக்லி ஒன்ஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸாக்டாக போவோம்னு சொல்லிட்டு அர்த்தம் கிடையாது. ரொம்ப ரேராக தான் போயிட்டுருக்கோம். மந்த்லி ஒரு 3 டைம்ஸ் 2 டைம்ஸ் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். அதுதான் வந்துட்டு நான் சொல்ல வரேன். நம்மளை இன்கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ண வச்சு அதுலேருந்து ப்ராஃபிட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், நம்ம கம்ப்ளீட்டாக தான் இருக்கோம் ஆல்ரெடி. இதில் நிறைய பேர் அவங்க லைஃப்பை தொலைச்சிட்டு இப்போ தேடிட்டு இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ், இது மாதிரியும் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அது அவங்களோட ஃபால்ட் கிடையாது. ஏன்னா நமக்கு தெரியல, நமக்கு எவ்வளோ தேவைன்றது நமக்கு தெரியல, இவ்வளோ இருந்தால் நமக்கு போதுமான்றது நமக்கு தெரியல, நமக்கு சொல்லித்தர ஆள் இல்லை, உனக்கு இது தேவை, இதை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு திணிச்சிட்டு தான் இருக்காங்க எல்லாரும். அதை தான் நம்ம பிலீவ் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு இன்னும் தேவை போல இருக்குது, நம்ம இன்னும் வாங்கணும், எல்லாருக்கூடையும் நம்மளும் ஈக்குவல் ஆகணும்னா எல்லாமே நம்ம கிட்ட இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் நம்மளால கம்ப்ளீட்டாக ஃபீல் ஆக முடியல. நம்ம ரிச்சாக இருக்கிறப்ப தான் நம்மளால ஒரு ஃப்ரீடம் என்ஜாய் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்மளே பிலீவ் பண்ணிட்டு இருக்கோம். பட் அது உண்மை கிடையாது. இப்போ நம்ம எப்போ போதும்னு சொல்லிட்டு நினைக்க ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கே நம்மளால அந்த ஃப்ரீடம் என்ஜாய் பண்ண முடியும். நானும் எல்லாரும் மாதிரியும் தான் எல்லா தடவையும் யோசிச்சுட்டு என் மைண்ட்குள்ளே ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, நெக்ஸ்ட் இதை வாங்கணும். ஒரு விஷயம் வாங்கி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. இன்னொரு விஷயத்தில் நான் அடுத்த டார்கெட் வச்சுட்டு இருப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் இதை நம்ம வாங்கணும்ட்டு அதையும் வாங்கி முடிச்சிட்டோன்னா இன்னொரு விஷயத்தில் வச்சுட்டு இருப்பேன். என்னைக்கு தான் நம்ம அமைதியாக இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தா அந்த மாதிரி ஒரு டே எனக்கு இருந்ததே கிடையாது. ஆஃப்டர் மினிமலிசம் என்னால் வந்து அதை ஃபீல் பண்ண முடியுது. எனக்கு இப்போ போதுன்ற ஒரு தாட் வந்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன வேணுன்ற ஒரு தாட்டே இல்லை. இந்த விஷயங்களை தான் நான் உங்ககிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.